மூன்றாம்பிறையில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அதுவும் ஃப்ரீயாக கிடைக்குது நமக்கு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அப்புறம் வர்ற 3வது நாள் தாங்க நம்ம மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம். சிவபெருமான் தலையில் கூட அந்த மூன்றாம் பிறையை வச்சுருப்பார். இது ஒவ்வொரு ஊரில் இருந்து வானத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு சைஸில் தெரியும். பொதுவாக சாயங்காலம் 6:30க்கு இது திரையே பார்த்துட்டு குனிஞ்சிட்டே நடக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நிமிர்ந்து அண்ணாந்து வானத்தையும் உத்து பாருங்கங்க. அந்த அமாவாசைக்கு அப்புறம் வர்ற 3வது நாளில் மெல்லிசாக ஒரு கோடு, அப்படியே ஒரு பிறை சின்னதாக தெரியுங்க. அதை நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணும்போது நிறைய தடவை தெரியாது, சில நேரங்களில் சில மாதங்களில் உங்களுக்கு தெரியக்கூடும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல கண் பார்வையே தெளிவாகுங்க. அது பார்க்கும்போது சரி, இப்படி பார்த்தா மட்டும் போதுமா அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக இந்த ஸ்லோகத்தையும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், கூடுதல் சிறப்புங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லோகம் என்னென்னா, கஷீரசாகர சம்போதா லக்ஷ்மி பிரிய சகோதரா சம்போ மகுட வாசாய பாலசந்திராயதே நமக.